எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சென்னை மணப்பாக்கம் ஆசிரமத்தில் இதய நிறைவு பயிற்சியாளர், அதாவது ப்ரெசப்டர் அல்லது ப்ரீபெக்ட் அப்படின்னு சொல்கிற ஐயா ராமதாஸ் காசி விஸ்வநாதன் அவர்களை சந்தித்தோம். ஆன்மீகம் பற்றி அவர் சில கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எங்களுடைய குருநாதர் மாஸ்டர் என்று அழைக்கப்படுகிறார். மாஸ்டருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். ஐயா, ஆன்மீகம் என்றால் என்ன, அது பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆன்மீகம் என்றால் அதிலேயே அர்த்தம் இருக்கிறது. ஆன்மீகம், ஆன்மாவை பற்றிய புரிதல். நம்மளுடைய ஆன்மா என்ன அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறது, அதை எப்படி நம்ம கையாளணும், அதை பற்றிய புரிதல். இப்போ இந்த ஆன்மீகம்ங்கிற ஆன்மாவை நம்ம எங்கிருந்து வந்தோமோ அதே இடத்துல அந்த மூலாதாரத்திலே கொண்டு போய் இணைச்சிடணும். யோகா, அதுக்கு பேர் தான் யோகம்னு பேர். இணைப்பு யோகம்னு பேர். அப்போ அதனோட சேர்த்து இணைச்சிடணும். அப்போ மூலாதாரத்தோட இணைக்கணும் அப்படின்னா நம்மளும் அந்த மூலாதாரம் மாதிரி தூய்மையாக இருக்கணும். இப்போ தண்ணியும் மண்ணெண்ணையும் சேர முடியுமா? முடியாது. அது மாதிரி தண்ணியை நம்ம மண்ணெண்ணெய் மாதிரி இருக்கும், இதை தண்ணியாக மாற்றணும். அதை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய விஞ்ஞானம் தான் ஆன்மீகம். அதற்கு நம்ம சில பயிற்சிகளை செய்யணும். சில பயிற்சிகளை செய்தால் தான் செய்ய முடியும். நம்ம எப்படி ஆன்மாவை அங்கேருந்து வெளியே வந்ததோ, மூலாதாரத்திலிருந்து வெளியே வந்ததோ, என்ன சக்தியோடு வெளியே வந்ததோ அதை விட அதிகமான சக்தியை நாம் பெற்று அதை கொண்டு போய் நம்ம அதில் இணைக்கிறோம். இதுதான் ஆன்மீகம். யோகம்ங்கிறது மூலாதாரத்தோடைய இணைக்கக்கூடியது. நம்ம ஆன்மாவை இணைக்கணும்னு சொல்லியாச்சு. இதுதான் அதனுடைய பொருள். ஆன்மீகத்துடைய பொருள் இதுதான். அப்போ அந்த மூலாதாரத்தோட இணைக்கணும்னா நம்ம சில பயிற்சிகள் செய்யணும். அதில் இந்த எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி, இதய நிறைவு பயிற்சி. இது 1945 சொசைட்டிஸ் ஆக்டில் கவர்மெண்ட்டில் பதிவு பண்ண பெற்றது. அப்போ இருந்து இப்போ பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுவதும் 130 நாடுகளுக்கு மேலே இதை பயிற்சி செய்துட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சு பயிற்சி செய்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஹார்ட்ஃபுல்னஸ்னா என்ன அதை பற்றி கொஞ்சம். ஹார்ட்ஃபுல்னஸ் என்பது இதயத்தை மையமாக கொண்ட வாழ்க்கை. வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை இதயத்தை மையமாக வச்சுட்டு தான் வாழணும். அப்போ தான் இந்த யோகம் சாத்தியமாகும். இது மாஸ்டருடைய கருத்து. அந்த யோகத்தை சாத்தியப்படுத்தணும்னா இதயத்தை மையமாக கொண்ட வாழ்க்கைக்கு உண்டான அணுகுமுறை தான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி. ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி தியானம் இருக்கு, அதுல சுத்திகரிப்பு இருக்கு, பிரார்த்தனை இருக்கு, ஓய்வு நிலைன்னு ஒரு பயிற்சி இருக்கு. இந்த 4 பயிற்சியை வச்சுதான் நம்ம என்ன செய்யணும், இந்த இணைப்ப யோகத்தை சாத்தியமாக்க முடியும். இவைகளெல்லாம் கருவிகள். ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி என்பது கருவிகள் மட்டுமே. இதை தியானம் என்பது ஒரு கருவி தான். இதை வைத்து நாம் சாத்தியமாக்குறோம். முதல்ல இதயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதயம் இதயம் என்று நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இதயம்னா என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதில் இந்த இதய நிறைவு பயிற்சியில் ஆரம்பிக்கும் போது இதய நிறைவு பயிற்சி பற்றி தான் சொல்ல முடியும். இதய நிறைவு பயிற்சியில் 4 விஷயங்கள் இருக்கு. உடல், மனம், இதயம், சுயம். நான் என்ற சுயம். நான் தான் முடிவு பண்ணுகிறேன். மனதை நான் பயன்படுத்துவதா, இதயத்தை பயன்படுத்துவதா என்பதை நான் என்ற சுயம் தான் முடிவு பண்ணுகிறேன். இதுல இந்த யோகம்ங்கிறது எங்க வருது அப்படின்னா, நான் என்ற சுயத்தை நமக்குள்ள இருக்கிற, நம்ம இதயத்துல இருக்கிற உயர் சுயத்தோட இணைக்கணும். மூலப்பொருள் மூலாதாரம் எங்கேயோ இருக்குல்ல, நமக்குள்ளேயே இருக்கு. அந்த உயர் சுயத்தோட நம்ம இணைப்பை நாம் உண்டாக்குறது தான் இந்த பயிற்சி. இப்போ ஒன்னொன்னா தெரிஞ்சுட்டு வரணும். உடல்னா என்ன, மனம்னா என்ன, இதயம்னா என்ன, சுயம்னா என்ன தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த நடவடிக்கைக்கே நம்ம செல்ல முடியும். அடுத்த பயிற்சி நடவடிக்கைக்கே நம்ம செல்ல முடியும். அப்போ நம்ம உடல்னா என்னன்னா, உடலை பத்தி பேசும்போது நம்ம உடலுடைய ஒவ்வொரு பாகத்தையும் நம்ம பேச போறது. உடல் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியமா இருக்கணும். அது உடலை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்போ உடலை ஆரோக்கியமா பார்த்துக்கணும். இது முதல் விழிப்புணர்வு. இரண்டாவது மனம். எப்படி மூக்கு வாசனையை நுகர்வதற்கு, மூச்சு சுவாசிப்பதற்கு, கண்கள் பார்ப்பதற்கு, காதுகள் கேட்பதற்கு இருக்கிறதோ அதுபோல இங்கே மனம் என்று சொல்லக்கூடியது ஒரு சிந்தனை களம். மனம் என்பது எண்ணங்களை கையாள்வதற்காக இருக்கிறது.
எப்படி அந்த உறுப்புகள் ஒவ்வொரு உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் தன்னுடைய அதற்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்கிறதோ அது போல மனம் என்பது எண்ணங்களை கையாளுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு சாதனம், ஒரு பகுதி. அப்புறம் இதயம், இதுதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். உடல், மனம், இதயம். இதயம் வந்து இதயம்னா என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஐயா உங்க பேர் என்ன? ஆறுமுகம். நான் வந்து உங்களை பேர் என்னன்னு கேட்ட உடனே ஆறுமுகம்னு சொல்லிட்டீங்க. ஆமா, அது உள்ள இருந்து வந்துருச்சு. ஆமா, அது என்னது? அது பேர் என்ன? உண்மை. உண்மை. உண்மையை சொல்லிட்டீங்க. ஆமா, அந்த உண்மை எங்க இருந்து வந்ததோ அதுதான் இதயம். ஓகே சார். அந்த அந்த இதயத்துல உண்மை மட்டும் இல்ல, எல்லா நல்ல இயல்புகளும் அந்த இதயத்துல தான் இருக்கு. அந்த இதயம்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கு.